ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 2 சிம்பிள் கேக் டெக்கரேஷன் ஐடியாஸ் பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் இந்த கேக் ரெண்டுமே. இப்போ நம்ம வந்து லைட் க்ரீன் கலர் வந்து நம்ம சைடில் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டார்க் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கேக்கு சிம்பிள் கேக் தான். இதுக்கு வந்து நம்ம மெயினாக முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷார்ப் எட்ஜ் எடுக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஷார்ப் எட்ஜ் எடுத்தால் தான் இந்த கேக் பார்க்கவே லுக் நல்லாயிருக்கும். அதனால் ஷார்ப் எட்ஜ் எடுத்துக்கோங்க முதல்ல. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் க்ரீம் எடுத்துருக்கோம். அடுத்து லைட் பிங்க் கலர் எடுத்துருக்கோம். BC 123 நாசில் வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளவர் செய்ய போகிறோம். அடுத்தது இன்னொரு பைப்பிங் ரெடி பண்ணிக்கிறோம் ரெட் கலரில். இதுக்கு என்ன நாசில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது. நம்ம ரெட் கலர் 115 போட்டோம்ல, அந்த பைப்பிங் வந்து நம்ம இதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ரொம்ப சிம்பிள் தான், பார்க்கவே ஒரு லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சேனலில் நிறைய விதமான ஃப்ளவர்ஸ்லாம் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். நாசில் இல்லாமல் நம்ம ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ஷார்ப் எட்ஜ் எடுக்கிறதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ப் எட்ஜ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கும் நான் லிங்க் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். நான் லைட் பிங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 115 நாசல். அதே இப்போ நம்ம ஃப்ளவரில் யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அதே தான் 115. இது வந்து ஒரு மொட்டு மாதிரி வைக்க போகிறோம். நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய விதமான கேக் டெக்கரேஷன் ஐடியாஸ், ரெசிபீஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதுவும் ஃப்ளவர் பேஸ்டு கேக் தான். ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கும் நம்ம ஒரு ட்ரீ மாதிரி பண்ணிக்கலாம். முதல்ல இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். லைட்டாக பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக சாக்லேட் க்ரீம்லேயே நம்ம வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதான் ஒரு மாதிரி கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இந்த ட்ரீ வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம டாய் நாசில் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 136 நாசில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் ஷீட்லேயோ இல்லை பைப்பிங் கோன்லேயோ கூட நம்ம அழகாக கட் பண்ணிவிட்டு, நம்ம ஷார்ப்பாக இருக்கிற பகுதியை கட் பண்ணிட்டாலே நமக்கு அந்த ட்ரீ ரெடி பண்ணுறதுக்கான பைப்பிங் கிடச்சிரும். இதுக்காக நம்ம டாய் நாசில் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை.
நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ணுறோம். ஃபுல் ரெட் வரணும்னா நிறைய லிக்விட் கலர் லிக்விட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, நான் லைட்டாகவே போட்டுட்டு அப்புறம் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ரெட் கலருக்கு. நான் யூஸ் பண்ணுற ரெட் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாசம் பிராண்டு ரெட் கலர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் பண்ணோம், அடுத்து கொஞ்சம் சின்னது, அடுத்தடுத்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம இன்னும் சின்ன சின்னதாக நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே சின்னதாக வரும் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம பெரிய ஃப்ளவர் பண்ண மாதிரியே தான் பண்ணோம். இதுவும் நம்ம வீடியோவில் நம்ம சரியாக எடுக்காததுனால அதை நான் கட் பண்ணிட்டேன். பெரிய ஃப்ளவர் ஃபஸ்ட்டு நான் கட்டினோம் பார்த்தீங்களா, அது எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் சின்ன ஃப்ளவருக்கு வந்து சின்னதாக வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு அதில் நான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து ரெட் கலர் ஃபுல் ரெட் எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஃபுல் ரெட் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிளாசம் பிராண்ட் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம்லேயும் யூஸ் பண்ணலாம், சாக்லேட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட்டில் நம்ம கலர் ஆட் பண்ணணும்னு நினச்சா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று, நம்ம லைட்டாக போட்டால் வந்து கலர் லைட்டாக தான் வருது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தோன்னா தான் நமக்கு டார்க் கிடைக்குது. அப்படியும் நமக்கு டார்க் கிடைக்கல அப்படின்னா நமக்கு ஃப்ளவரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நமக்கு ரெட் கலர் ஓரளவுக்கு டார்க்காக கிடச்சிருக்கு. ரெட் வெல்வெட் கேக் கிடைக்கும்போது ரெட் கலர் வேணும் அப்படின்னா கூட நம்ம இந்த கலர் நமக்கு கரெக்டாக இருக்கும். பிளாசம் பிராண்ட் ரெட் கலர் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஃபினிஷ் ஆக போகுது. நம்ம சைடில் சில்வர் பால்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து முடிஞ்சிச்சு. இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 கேக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்டு இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய கேக் டெக்கரேஷன் ஐடியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.